கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளாலே சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் அதிகாரத்தை 15ஆம் அதிகாரத்தையும் 16ஆம் அதிகாரத்தையும் குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த நாட்களிலே 14ஆம் அதிகாரத்தை நாம் அங்கே பார்த்து விட்டோம். தேவனுடைய கோப ஆக்கினை அந்த ஆலை என்பதை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். இப்பொழுது இந்த 15, 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1வது வசனம், பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடியும், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரின் வழிகள் நீதியும் சத்தியமுள்ளவைகள் என்று அங்கு பேசுகிறார்கள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்கள் அந்த கந்தகமும் பிரகாசமுள்ள சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்களை 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளை முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்தில் பிரவேசிக்க கூடாதிருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த நாட்களிலே நாம் இந்த 15ஆம் அதிகாரத்தையும் 16ஆம் அதிகாரத்தையும் நாம் அங்கே பார்க்க போகிறோம். இங்கு வானத்திலே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமுள்ள ஒரு அடையாளம் அங்கே காணப்பட்டதாக இந்த யோவானானவன் அங்கே சொல்லுகிறான். அப்பொழுது அங்கே 7 கலசங்களை உடைய 7 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது தேவனுடைய கோபமாக அங்கே காணப்படுகிறது என்று இந்த யோவானானவன் எழுதுகிறான். இங்கே இது கடைசியான வாதைகளாகிய என்று அங்கே குறிக்கப்படுகிறது. இந்த கோபம் முடிகிறது என்று, தேவனுடைய கோபம் முடிகிறது என்று இங்கே யோவானானவன் இந்த 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறான். அது மட்டுமில்லாமல் அங்கே இன்னொரு காரியத்தை அங்கே யோவான் பார்க்கிறான். என்ன என்றால், அக்கினி கலந்த அந்த கண்ணாடி கடல் அருகே அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள், அவர்கள் இப்பொழுது அந்த கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டு தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேவின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சர்வ வல்லவருடைய தேவனுடைய கர்த்தாவே, தேவரின் கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீரே வழிகள் நீதியும் சத்தியமாயிருக்க என்று அவர்கள் அங்கே பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாய் அவர்கள் செய்யும்போது அங்கே பரலோகத்தின் சாட்சியின் கூடாரம் அங்கே திறக்கப்படுகிறதாக இந்த யோவானானவன் அங்கே சொல்லுகிறான். அந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அங்கே திறக்கப்படும் போது அங்கே அந்த 7 வாதைகளுடைய தூதர்கள், அங்கே கலச தூதர்கள், அங்கே அவர்கள் பிரகாசமான ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்து அங்கே அவர்கள் மார்பருகு தன்னுடைய பொற்கச்சைகளை கட்டி கொண்டு ஒரு நியாயாதிபதிகளாக, இந்த வாதைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதிகளாக பொற்கச்சைகளை தன்னுடைய மார்பிலே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இடுப்பிலே கட்டியிருந்தால் அவன் ஆசாரியான். இப்பொழுது மார்பிலே அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாதையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு தூதர்களாக பார்க்கிறோம். அவர்களை நியாயாதிபதியாக நாம் பார்க்கிறோம். ஒரு நியாய தீர்ப்பு இப்பொழுது நமக்கு செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் அந்த காட்சியை அங்கே கூடாரமாகி அந்த ஆலயம் திறக்கப்படும் போது அங்கே இந்த 7 வாதைகளை உடைய அந்த கலசத்திலே உடைய அவ்வேழு தூதர்கள் அங்கே பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவனானது இவர்களிடத்திலே அந்த தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த அந்த பொற்கலசங்களை அங்கே கொடுக்கக்கூடிய காரியத்தை இந்த யோவானானவன் அங்கே பார்க்கிறார்.
அந்த 7 தூதர்களும் அவர்களுடைய குறிப்பிட்ட நேரத்திலே அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது 16வது அதிகாரத்திலே அவர்கள் அங்கே வருகிறார்கள். ஆனால் இந்த 16ஆம் அதிகாரத்திற்கு கீழே அவர்கள் வரும்போது அங்கே தேவனுடைய மகிமையினாலே அவருடைய வல்லமையினாலே உண்டான ஒரு புகை தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 7 தூதர்களுடைய 7 வாதைகள் முடியும் வரை அங்கே தேவ ஆலயத்தில் யாரும் பிரவேசிக்க கூடாததாக அங்கே இருக்கிற காரியத்தை இங்கே யோவானானவன் இங்கே வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்தில் இந்த 15ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே அங்கே பதிவு செய்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய கோபம் அங்கே முடிகிற காரியத்திற்காக அங்கே 7 வாதைகளை சுமந்து செல்கிற தூதர்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 7 தூதர்களை அவர்கள் 7 கோப கவசங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் 4 ஜீவன்களின் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த 1 ஜீவன்களிலே அந்த கோப கலசங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் பூமிக்கு வருகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இது சாட்சியின் கூடாரமாகிய தேவ ஆலயத்தில் இந்த காரியம் அங்கே நடைபெறுகிறது. மீண்டுமாய் அங்கே 16ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தேவாலயத்திலே ஒரு பெரிய சத்தம் அங்கே கேட்கிறது. அங்கே அந்த 7 தூதர்கள், நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேலே ஊற்றுங்கள் என்று ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது 1வது தூதன் இங்கே புறப்பட்டு சகல கலசத்தில் உள்ள பூமியின் மேல் ஊற்றி அவன் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தின் தரித்தவர்களுக்கும் அவர்கள் மேல் ஒரு ஊற்றும்போது அங்கே அவர்களுடைய சரீரத்தில் ஒரு கொடிய புண்கள் உண்டாயிற்றது என்று அங்கு 1வது வாதையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 2வது தூதனானவன் அவன் கலசத்திலிருந்து அங்கே சமுத்திரத்தில் ஊற்ற போடும்போது அது செத்தவனுடைய ரத்தம் போல அது மாறி போயிட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் அங்கே மடிந்து போகின்றன, மாண்டு போகின்றன என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3வது தூதனானவன் தன் கலசத்தினை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றிலும் அவைகளை ஊற்றும்போது அங்கே இரத்தமாக அங்கே மாறி போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படியா இந்த 7 தூதர்கள் அங்கே விசேஷமாய் தன்னுடைய கோப கலசங்களை இந்த பூமியிலே அவர்கள் ஊற்றும்போது தேவனுடைய கோபாக்கினையானது இந்த பூமியிலே அங்கே முடிவுக்குள் வருகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதில் விசேஷமாய் இந்த 6வது தூதனுடைய செய்கை, அந்த கோப கலசம் என்ன சொல்கிறது என்றால், அவன் தன் கலசத்தில் உள்ள ஐபிராத் என்ற நதியிலே அவன் மேல் ஊட்டும்போது அங்கே சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் அங்கே வற்றி போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த செயலானது இப்பொழுது அர்மதன் யுத்தத்திற்கு 3ஆம் உலகத்தின் போருக்கு ஒரு வழிகாட்டுதலை அங்கே கொண்டு வருகிறது. அப்பொழுது இந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய வாயிலும் இந்த மிருகத்தின் வாயிலும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இந்த மூன்று விதமான தன்மையில் இருக்கிற வாயிலும் தவளைக்கு ஒப்பான ஒரு அசுத்த ஆவியானது எழும்பி அங்கே ஒரு அற்புதங்களை செய்து இந்த உலகத்தின் குடிகளை ஒன்றாக திரட்டி, ராஜாக்களையும் ஒன்றாக திரட்டி இங்கே ஆண்டவருக்கு எதிராக ஒன்று சேர்க்கும்படி அங்கே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அது எபிரேய பாஷையில் சொல்லப்படக்கூடிய இந்த அர்மதேன் என்ற யுத்தத்திற்கு, வார் ஆஃப் அர்மதேன் பாட்டில் என்ற இடத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு திருடனை போல வருகிற காரியத்தை அங்கே பார்க்கிறோம். தன் மானம் காக்கப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு அங்கே விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொண்டு இருக்கிறவன் பாக்கியவான் என்று அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அங்கே அர்மதேன் யுத்தத்திலே அங்கே பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக இந்த பிசாசானவன் அங்கே மிருகத்தின் மூலமாக, கள்ளத்தீர்க்கதரிசியின் மூலமாக, 3 பிம்பங்கள் மூலமாக இப்பொழுது பூமியின் குடிகளையும் ராஜாக்களையும் ஒன்று சேர்த்து இவன் ஐபிராத் என்ற நதியிலே அவன் ஆண்டவரோடு விரோதம் செய்யக்கூடிய ஒரு யுத்தத்தை அங்கே செய்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 6வது கலச தூதன் செய்யக்கூடிய செய்தியானது, இந்த கலசமானது ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து இப்போது 7ஆம் தூதனுடைய கலசம், அங்கே கோப கலசம் என்ன செய்கிறது என்றால், அது ஆகாயத்தில் அங்கே ஊற்றப்படும் போது அப்பொழுது பரலோகத்தின்
ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய ஒரு பெரும் சத்தம் அங்கே எழும்பிற்றது என்று பிறந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆயிற்று என்று அதனுடைய செயல்கள் எல்லாம் அங்கே கம்ப்ளீட் நிரம்பி விட்டது, ஆயிற்று என்று அங்கு சொல்லும்படியாக அங்கே பார்க்கிறோம். அதாவது 7வது தூதனுடைய அந்த 7வது கலச வாதை தூதனுடைய செயலானது அவன் கோப கலசத்தை ஆகாயத்தில் ஊற்றும் போது அங்கே அதோடு அந்த வாதையானது அங்கே நிறைவு செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே கடைசியான 7 வாதைகளை கொண்ட தூதர்கள் அப்படி என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 7வது தூதனுடைய கோப கலசமானது ஆகாயத்திலே ஊற்றப்படும் போது ஆயிற்று என்று அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அதை தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன என்றால், அங்கே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் அங்கே உருவாகி பூமி மிகவும் அதிர்ந்து அங்கே பூமியின் மேலே மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியை அவர்கள் பார்த்ததில்லை என்று அங்கு வசனம் நமக்கு அங்கே சொல்லித் தருகிறது. இப்பொழுது இந்த மகா நகரமாகிய இந்த பாபிலோன் அங்கே 3 பங்காக அங்கே பிரிக்கப்பட்டு புறஜாதிகளுடைய பட்டணங்கள் அங்கு வீழ்ந்து போகிறது. பாபிலோனுடைய தேவனுடைய உக்கிரமான ஒரு கோபாக்கினையாகிய இந்த மதுவான பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக இங்கே நினைப்பூட்டப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது தீவுகள் யாவும் அகன்று போகின்றன, பர்வதங்கள் அங்கே காணப்படாமல் போகின்றன, தாளந்து நிறைய பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேலே அங்கே விழுகிறது. அது கல்மலையினால் உண்டான ஒரு வாதை நிமித்தம் மனுஷர்கள் அங்கே தேவனை அங்கே தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது என்று இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே 15வது அதிகாரமாக இருந்தாலும் சரி, 16வது அதிகாரமாக இருந்தாலும் சரி, இங்கே 7 கலசங்களை உடைய தூதர்களை பற்றி அவருடைய செயல்களை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். இது தேவனுடைய கோபம் என்று நாம் பார்க்கிறோம். இதில் விசேஷித்தமான ஒரு செய்தி என்னவென்றால், 6வது தூதன் அங்கே அவனுடைய கோப கலசத்திலிருந்து சிந்தப்படக்கூடிய அந்த காரியத்தை நாம் முக்கியமாக பார்க்கிறோம். இந்த 7ஆம் தூதன் கலச தூதன் அங்கே சிந்தப்படக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் நிறைவு செய்து இங்கே 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், விசேஷமாய் அந்த மகாபாபிலோன் அந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் இப்பொழுது இந்த யோவானுக்கு ஒரு காரியத்தை அங்கே காண்பிக்கப் போகிறான். இப்பொழுது அவன் வேசித்தனமாகிய அந்த மதுவால் பூமியின் குடிகளுக்கும் வெறி கொண்டிருந்தார்களே, அந்த விதமான அவளுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்கினையை அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த யோவானுக்கு இப்பொழுது இந்த 7வது வாதையின் தூதன் அங்கே காண்பிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 14வது அதிகாரத்திலே நாம் விசேஷமாய் அந்த காரியத்தை மகாபாபிலோனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவள் வேசிகளின் தாயாக அங்கே காணப்படுகிறாள். அவள் இப்பொழுது மிருகத்தின் மேலே எப்படி சவாரி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை குறித்து நமக்கு இந்த வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் நமக்கு வரக்கூடிய நாட்களிலே கற்றுத்தரும். இந்த நாட்களில் நாம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் குறிப்பாக தேவனுடைய கோபாக்கினியை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அது 7 கலச தூதர்களை கொண்டு அங்கே நிறைவு செய்யப்படுகிறது. தேவனுடைய கோபம் அங்கு முடிகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது பரலோகத்திலே அங்கே 4 ஜீவன்களில் ஒன்றானது அந்த தூதர்களுக்கு 7 தூதர்களுக்கு அந்த கோப கலசங்களை கொடுத்து அவர்கள் பூமிக்கு கொண்டு வந்து அந்த காரியங்களை அங்கே நிறைவேற்றுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் 6வது தூதனும் 7வது தூதனும் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு முக்கியமான காரியமாக நாம் பார்க்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த பாபிலோன் மகாபாபிலோனுடைய அழிவை குறித்தும் அந்த வேசியான இஸ்திரியை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.